ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் லோகேஷ் கனகராஜுடைய டிசி மூவிலேருந்து பிளட்டி வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளிம்ஸை பார்த்துலாம், அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக பேசலாம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. சஞ்சனா இருக்காங்களா? சந்திரா, லோகேஷ் as தேவதாஸ், அனி, ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி கிளிம்ஸில் லவ் அண்டு பிளட்டு அதிகமாக அதை வச்சு தான் ஆக்சுவலாக கிளிம்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு டைலாக்கே இல்லாமல் அனியுடைய அந்த பிஜிஎம் வச்சு தான் ஃபுல் கிளிம்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அனியுடைய பிஜிஎம் செம்மையாக இருக்குது. அண்டு பார்க்கவே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குங்க. ஸோ கிளிம்ஸ் செம்மையாக இருக்குது. லோகேஷ் அவருடைய அந்த ஒரு ஆக்டராக ஃபஸ்ட்டு மூவி இதாக வருது. நல்லாவே பார்க்கும்போதே தெரியும், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சஞ்சனா இருக்காங்க, வமிகா. ஸோ எல்லாருமே செம்மையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது ஒரு படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு இப்போது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அருண் மாதேஸ்வரன் அவருடைய அந்த ஒரு கிளிம்ஸு டீசர் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஓகே, படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஃபுல் லென்த் மூவியாக பார்க்கும்போது சம்திங் ஏதோ மிஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் அருண் மாதேஸ்வரன் அவருடைய படத்தில் எப்போவுமே எனக்கு பர்சனலாக அது தோணும். பட் அவர் எடுக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாரு. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். பட் சம்திங் அவரோட படத்தில் ஏதோ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமா அந்த ஒரு ஃபீல் எப்போவுமே அவரோட படத்தில் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ராக்கியாக இருக்கட்டும், கேப்டன் மில்லர், சானிக் ஆகிரம் எல்லாத்துலேயுமே சரி. இது கிளிம்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலாக செம்மையாக இருக்குது. ஓகே, படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிளிம்ஸே இதுக்கு முன்னாடி கிளிம்ஸே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசி அந்த ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. அதுவே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு கிளிம்ஸுமே டைலாக்கே இல்லாமல் ரொம்ப ப்ரூட்டலாக அந்த லாஸ்ட்டில் அவர் லோகேஷ் ஒருத்தருடைய கையில் அறுக்கிற சீனாக இருக்கட்டும், சுடும்போதாக இருக்கட்டும், அது நடந்து வரும்போது கத்தியால் ஒருத்தரை வெட்டி நடந்து வரும்போதாக இருக்கட்டும், சிகரெட் பிடிக்கும்போது எல்லாமே அது ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஸோ கிளிம்ஸ் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரு படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு இப்போது மைண்டுக்கு வருது. ஸோ அனி அவருடைய மியூசிக் எல்லாமே தரமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது கிளிம்ஸ். அதில் நான் சொல்லுவேன், கிளிம்ஸ் எனக்கு டிஸப்பாயின்ட்ன்றது பண்ணலை. ஸோ டஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி கிளிம்ஸு பிளட்டி வேலண்டைன். ஸோ செம்மையான ஒரு டைட்டில், அதுக்கேற்ற மாதிரி கிளிம்ஸுன்றது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்து என்ன பிடிச்சி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி விரும்பிச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.